ஸ்ரீ குருப்பியோ நமக. இறை பூஜை செய்யாத பாவம் நீங்க இந்த அபிராமி அந்தாதியின் 21வது பாடலை பாட வேண்டும். மங்களை செங்கலை சம்முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்குமலை தங்கும் புரி சடையோன் புடையாளுடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். இந்த 21வது பாடலில் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார்னா, சர்வ மங்களங்களின் சொரூபமானவள் அன்னை அபிராமி. இந்த பாடலில் மங்களே என்று பட்டர் தொடங்குகிறார். அம்பாளின் கருணைக்கு பாத்திரமானவர்கள் வாழ்வில் என்றும் மங்களம் பொங்கும் என்று பொருள் கொள்ளலாம். அம்பாளுக்கு மலை சொந்த இடமாக ஆகிறது. ஆகவே பட்டர் மலையாள் என்கிறார். அம்பாள் சமுத்திரத்தில் உண்டான சங்கு வளையல்களை கை முழுவதும் அணிந்துள்ளாள். இந்த கை வளையல்கள் கடல் அலைகளை முன்பும் பின்பும் சென்று கடலில் சேருவது போல் செல்கின்றன என்கிறார் பட்டர். சகல கலைகளின் சொரூபமானவள் அம்பாள். மயிலின் தோகை போல் சகல கலைகளும் அம்பாளிடம் சரணடைந்துள்ளன என்கிறார் பட்டர். மேலும் அம்பாளை பட்டர் மயில் சுரூபமாகவும் கூறுகிறார். 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் அம்பாள். உடையாள் என்ற சொல் தன் பதியான சர்வேஸ்வரனையே தன்னிடத்தில் வைத்திருப்பவள் என்கிறார். பிங்களை என்று பட்டர் சொல்வது அம்பாள் தங்க மஞ்சள் நிறமான மங்கள வடிவானவள் என்று விவரிக்கிறார். அம்பாள் கருநிறமுடைய காளியாக காட்சி தருவது பட்டர் அம்பாளை நீலி என்று நீல நிறமுடையவள் என்றும் கூறுகிறார். செய்யாள் சிவப்பு நிறம் அனைத்தும் அம்பாள் சுரூபம். அபிராமி அந்தாதி முதல் பாடலான உதிக்கின்ற செங்கதிர் என்ற பாடல் அனைத்தும் சிவப்பு நிறம் விதிக்கின்ற மேனி அபிராமி என்று பட்டர் கூறினார். வெளியாள் அம்பாள் தூய வெள்ளை நிறம் உடையவள். நீலி என்றால் காளி, செய்யாள் என்றால் லக்ஷ்மி, வெளியாள் என்றால் சரஸ்வதி என்ற வடிவங்களுடன் அம்பாள் காட்சி தருகிறாள். அதாவது காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி வடிவங்களுடன் அம்பாள் காட்சி தருகிறாள்னு பட்டர் கூறுகிறார். பசும்பொன் கொடியே என்று கூறுகிறார். அம்பாள் பச்சை வண்ணமாக திகழும் பார்வதி என்கிறார் பட்டர். மனதை கவரும் நிறம் பச்சை. இப்படி கிடைத்ததற்கரிய அம்பாள் பக்தர்கள் வளைந்து கொடுக்கும் கொடி போல விளங்குகிறாள். பக்தர்களுக்கு வளைந்து கொடுக்கும் கொடி போல விளங்குகிறாள் என அதனால் தான் பசும்பொன் கொடியே என்று பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.